ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மைண்ட் கிராஃப்ட் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளாட போகிறோம். உண்மையான மைண்ட் கிராஃப்ட்டு போய் இல்லை, வாங்க விளையாடலாம், வாங்க ப்ளே பண்ணலாம். போயிட்டு நியூவாக க்ரியேட் பண்ணுறேன். நான் இது விளையாண்டுருக்கேன் ஏற்கனவே, அதனால் நியூவாக நான் க்ரியேட் பண்ணி ஒரு எபிசோடாக அதை க்ரியேட் பண்ணலாம். இதுதான் ஃபஸ்ட் எபிசோட். இதில் க்ரியேட் பண்ணுறேன், இருங்க, வெயிட் பண்ணுங்கள். சர்வைவல் கொடுத்துலாம் நார்மல் வச்சுட்டு க்ரியேட் பண்ணிட்டேன், இருங்க. மேப் லோட் ஆகுது, வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் இதில் ஏதாச்சும் தப்பாக செஞ்சேன்னா, எனக்கு ஏதாச்சும் செய்ய தெரியலனா நீங்கள் சொல்லுங்கள். ஏதாச்சும் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க ப்ரோ, ஓகேவா? எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு, வந்துடுச்சு சார். இங்கே பாருங்கள், கையெல்லாம் பார்த்தீங்களா, ஒரு வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓ, என்னடா இது உலகம். நம்ம வந்திருக்கோம் ஒரு இடத்துக்கு. இதை மைண்ட் பண்ணி பார்ப்போம். என்ன இது ஒட்டைக்குது, டும் 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 உடச்சிட்டு இப்போ உட்டை மைண்ட் பண்ண வேண்டியதான். நம்ம உட்டை ஃபுல்லாக நம்ம கிரைண்ட் அடிக்கணும் ரைஸ். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருவோம். கிராஃப்டிங் டேபிளுக்கு 3 இது தேவைப்படுதா? ஓகே, இது இருக்குது நம்மள்ட்ட. கிராஃப்டிங் டேபிள் செஞ்சிட வேண்டியதான் ரைஸ். முதல்ல கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு போகிறோம். செஞ்சாச்சு, வச்சுட்டோம். இதில் போயிட்டு குச்சி செய்யறதுக்கு எவ்வளோ 2 ஓகே. உட்டு கிரைண்ட் அடிச்சுட்டு வரோம், வாங்க கைஸ். இங்கே ஏதோ ஸ்டோன் இருந்துச்சு, பார்ப்போம். ஸ்டோன் உடைக்க முடியுமா? இந்த ஸ்டோன் உடைச்சா நம்மளால ஸ்டோன் பிக் செய்ய முடியும். ஸ்டோன் வரல சார்ல கைஸ், சாரி. சரி, நம்ம உட்டை கிரைண்ட் அடிச்சுட்டு உட்டை வச்சு நம்ம உட்டு பிக்காக்ஸ் செஞ்சுட்டு அப்புறமா ஸ்டோனை கிரைண்ட் அடிச்சு அப்புறமா ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கலாம். வாங்க, மேலே உட்டை கிரைண்ட் அடிக்கலாம். கிரைண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கோம் கைஸ். அடிப்போம். உட்டு நிறையா தேவைப்படுது நம்மளுக்கு, இன்னும் நிறையா கிரைண்ட் அடிக்கணும். இதுதான் ஃபஸ்ட் எபிசோடு கைஸ். செகண்ட் எபிசோடு வேணும்னா நீங்கள் கமெண்டில் செகண்ட் எபிசோடுன்னு சொல்லுங்கள். நான் செகண்ட் எபிசோடு ப்ளே பண்ணி போடுறேன், ஓகேவா கைஸ்? என்னது ஸ்டிக்கு கொஞ்சம் 20 செஞ்சுக்க வேண்டியதான், ஒரு 20. ஓகே, இதில் முதல்ல ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சுக்கிறோம், அப்புறம் ஆக்ஸ். ஓகே, இது செஞ்சுக்கிட்டாச்சா? போயிட்டு கோழி வெறி. ஏதோ கோழிக்கு இந்த ட்ராப் வச்சு பிடிச்சிட வேண்டியதுதான். கோழி இருந்தால் முட்டை போடுங்க, யூஸ் ஆகும். இருங்க வரேன், அது ஒரு இது வேணுமே, இருங்க வரேன், வெயிட் பண்ணுங்கள். இது மைண்ட் அடிப்போம். கிடச்சிட்டு கைஸ். இது இல்லை, சரி, இது கூட்டம் வருது பார்த்தீங்களா? ஒரு ஐடியா, இருங்க. இந்த பிளேஸை மைண்ட் பண்ணிட்டு இங்கே விட்டுருவோம் கோழியை. ஐயோ, நம்மளும் விட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இதுக்குள்ளே வரும்? எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு, இருங்க வரேன். போட்டு மேலே ஏறிட்டு, ஐயோ விட்டுட்டேன், இருங்க வரேன். வருமா அது கீழே? பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். வா கீழே வாடியே, வரமாட்டேது. சரி வாங்க, நம்ம இதை மைண்ட் பண்ணுறோம். முதல்ல மைண்ட் பண்ணிட்டு இப்போ விழும் பாருங்க. இப்போ என்ன விழ மாட்டேங்குது, தள்ளி விட்ருவோம். போப்பா, விழுந்துட்டு கைஸ். ஃபைனலி ஒரு கோழியை பிடிச்சாச்சு கைஸ். இது நம்மளுக்கு முட்டை போட யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதுதான், இது ஃபீட் பண்ணியாச்சு. நான் முட்டை போட மாட்டேங்குது கைஸ். இதில் ஃபுல்லாக அடிச்சுட்டா செத்து போயிடுமா? இதெல்லாம் போக சும்மா வேடிக்கை பார்க்க வச்சுப்போம். அது முட்டை போடுதான். இங்கே வச்சுருவோம் ஒரு செடியை கைஸ். இந்த இடம் நம்ம வீடு கட்டுறதுக்கு சரியாக இருக்கும்ல? சரி, நம்ம இந்த இடத்துல வீடியோ கட்டுருவோம், எல்லாத்தையும் எடுத்துருவோம். வாங்க, முதல்ல கிரைண்ட் அடிப்போம். உட்டு கிரைண்ட் அடிச்சுட்டு, ஆமாம் இல்லை, வீடு கட்டுறதுக்கு உட்டு தேவை கைஸ். உட்டு கிரைண்ட் அடிச்சுட்டு அதை நம்ம இது பெரிய அந்த மாதிரி பிரம்மாண்டமான வீடு இல்லை, அது ஃப்யூச்சரில் கட்டுவோம். இந்த வீடு சும்மா குட்டியாக, அப்புறமா கொஞ்சம் மெட்டீரியல்ஸ் கிடைக்க பெரிய வீடாக கட்டலாம், ஓகேவா கைஸ்? ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக க்ளியர் பண்ணோம். இந்த பூலாம் நம்மளுக்கு தேவைப்படும்னு நினைக்கிறேன் கைஸ்.
இங்கே ஒரு ப்ளூ கலர் பூ, இதை கொஞ்சம் எடுத்துப்போம். ப்ளூ கலர் பூவெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா இருக்கேன். பீச் சைடு அப்படியே ஒரு மாதிரி வியூ நல்லாயிருக்கு. சரி, இந்த இதில் வீடு கட்டுருவோம். இதை வச்சா நம்ம கட்ட போகிறோம். இந்த விட்டை வச்சா அப்புறமா நம்ம ஸ்டோன் வச்சு ஃபென்ஸ்லாம் வச்சு மாடு ஆடு அந்த மாதிரி வளர்க்கலாம். நல்லா பெருசாக பண்ணலாங்க. இது சும்மா வீடு கட்டிட்டு ஸ்டே பண்ணிக்கிறது. நைட்டில் ஜாம்பிஸ்லாம் வரும், அதுக்காக ஸ்டே பண்ணுறதுக்கு. மெயினாக பெட்டு தான் தேவைப்படும். ஆடு கூட ஒன்று கூட கிடைக்கல. ஆடு வாங்க, நம்ம விட்டை கிரைண்டர் ஸ்டே இருக்க வேண்டியதுதான். வீடு கட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய தேவைப்படுது. என்னங்க இது? இப்போ வாங்க ஸ்டோன் கிரைண்ட் அடிப்போம். ஸ்டோன் கிரைண்ட் அடி இதான் எந்த பிக்காக்ஸ் ஆக்கிக்கலாம். இதில் கோல்னு ஒன்று கிடைக்குங்க ஐஸ். அது கிடச்சின்னா நம்மளால் லைட்டு இதெல்லாம் செய்ய முடியுங்க ஐஸ். கோல் கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க. நம்மளுக்கு கிடைக்கும் கோல்லாம். லக்கு இருந்தால் கிடைக்கும். கிடைக்கல நம்மளுக்கு இது வரைக்கும் கோல். பார்ப்போம் கிடைக்குதானே. கோல் கிடச்சிட்டு கைஸ். இதாங்க ஐஸ் கோல். இதாக இருக்க பார்த்தீங்களா பிளாக்கா? இருங்க ஒரு நிமிஷம், நான் இதெல்லாம் உடச்சிக்கிறேன், காட்டுறேன் உங்களுக்கு. உடச்சிட்டு காட்டுறேன். இதெல்லாம் உடச்சா நம்மளால ஸ்டோன் பிக்காக் செய்ய முடியும். இதாங்க கோல். இங்கே பாருங்க, இது கோலை உடச்சோன்னே கோலை வருமா. இதை வச்சா நம்மளால் லைட்டு செய்ய முடியும். நைட்டுக்கு லைட்டு வச்சா தான் வெளிச்சமாக இருக்கும். நைட்டு இருட்டாக இருக்கும். இது கோலை வச்சு நம்ம லைட்டு செய்யலாம். கோல் நிறையா இருக்குது இங்கே. இந்த மாதிரி இங்கே கோல் கிரைண்ட் அடிச்சுக்க வேண்டியது தான். மெயின் பெட்டு தான் தேவை. பெட்டு போய் அங்கே போய் கண்டுபிடிக்க போடணும். ஆடே இங்கே வர மாட்டேங்குது. ஆடே கிடைக்க மாட்டேங்குது. கோல் இங்கே நிறையா இருக்குது. அப்போனா இங்கே நமக்கு கோல் கிரைண்ட் அடிச்சுக்க வேண்டியது தான். ஆடு கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். போங்க காய்ஸ், ஆடு கிடைக்கும். சிக்கு கோழி என்ன பண்ணுது? கோழி கோ கோழி அவள் திறந்து விட்டுருமா? அப்படி பார்க்கறத பாருங்க காய்ஸ். என்ன பண்ணுது இந்த கோழி? இதை வச்சு விட்ருவோம். ஐயோ ஃபுல்லாக அடிச்சிட்டேன். இன்னொரு கோழி தலைவா. இன்னொரு கோழியை முடிச்சு போட வேண்டியதான். இது முட்டையே போட மாட்டேங்குது. இன்னொரு கோழியை வச்சு போடுவோம். இதாச்சும் முட்டை போடுதுன்னு எங்கடா ஓட்டான் தலைவா? கல்யாணம் நம்ம முன்னாடி பிடிச்ச கோழி சேவலாக இருக்குமா? ஒரு வேளை முட்டை போட மாட்டேங்குது. இதை வச்சு இந்த சீடு போட்டிருக்கேன்னா இப்போ வரும் பாருங்க, பின்னாடியே வரும் பாருங்க. ஆடு கிடச்சிட்டு காய்ஸ். காய்ஸ் ஆடு தான் காய்ஸ் மெயின். ஒரு ஆடு கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். உள்ளே நம்மளுக்கு தேவைப்பட்டால் தான் இது கிடைக்க முடியும். பெட்டு செய்ய முடியும். அட்டா அவ்வளோதான். தம்பி வணக்கம்டா. மீனும் இன்னைக்கு பிரியாணி தான்டா. அடி தான், மட்டன் தான் நம்மளுக்கு. அடி அவனை எங்கடா ஓட்டான்? எங்கடா அவனை அடிக்க முடியல? பொடுசே ஓடுறான்டா. திருவிடு ஓடுறான்டா அவன். ஐயோ அட்ரா அவனை எங்கடா அடிக்கவும் முடியல வயசு அவனை. சத்துனா உள்ளே தரல. என்ன குட்டி ஆடு அடித்தா உள்ளே தர மாட்டானா? பாவம் கைஸ், அவனை அடித்து கொண்டுட்டான். அப்படின்னா அவனுக்கு பெருசாக ஏதாச்சும் உள்ளுக்கு ரெடி பண்ணியிருப்பான். வா குள்ளார விழு நம்மள்ட்ட. ஏன் கைஸ் அது விழ மாட்டேங்குது குள்ளார? நம்ம தள்ளி விட்றோம் பாருங்களா. அப்போ பாருங்களா விழுந்துடும் பாருங்க குள்ளார போயிட்டு. அப்புறம் இப்படி தான் விழுது. நார்மலாக குள்ளார போக மாட்டேங்குது. சரி அதுக்கு ஃபீட் பண்ணி விட்ருவோம். அவ்வளோதான், ஃபீட் பண்ணியாச்சு. வேலை முடிஞ்சு. சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த வீடு கட்டுறதுக்கான ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியது தான். அது முட்டை போட்டால் போடுது. ஐயோ விழுந்துட்டுறேன். ஐயம்மா நம்ம வைக்க முடியல. அவ்வளோதான், இப்போ வச்சாச்சு. இது என்ன? ஐயோ இப்போ இது வச்சு உடைக்க முடியுமா? ஐயோ அதுக்குள்ளாரே மாட்டிச்சு. சரி பல்ல கொடுங்க, அப்புறமா எடுத்துடலாம். ஆமையை அடித்தா என்ன கிடைக்கும் தெரில. சரி நம்ம அடிப்போம் வாங்க. ஆமையை வளர்க்க முடியாது, கஷ்டம்தான். எப்படி தண்ணி இருந்தாலும் வளர்க்கணும், அவ்வளோதான். என்ன கைஸ்? அடி வாங்கி சாக மாட்டேங்குது. அதெல்லாம் கிடச்சிருக்கு, என்னன்னு தெரில கைஸ். பார்த்துக்கலாம் அது என்னன்னு. சரி வாங்க கைஸ், டக்குன்னு வீடாக கட்டலாம். நைட் ஆகிறதுக்குள்ளே. நைட் ஆகிடுச்சுன்னா இந்த ஜாம்பி பசங்களாம் அடிப்பானுங்க. பாருங்க கைஸ், டார்ச் வந்துருக்கு பாருங்கள், பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் ஸ்டோன் பிக்காக்ஸும் ஸ்டோன் ஆக்சஸ் செஞ்சுக்க வேண்டியது தான். இது இது இல்லை கைஸ், ஷவல் அது செஞ்சுருக்கேன் கைஸ். அதை வச்சு நம்ம ஃபார்மிங் பண்ணலாம் நிறையா. இருக்கு பாருங்கள். இது இப்போ நம்ம ஸ்டோன் பிக்காக்ஸும் ஆக்ஸும் எடுத்துக்க வேண்டியது தான். எதுக்கும் இந்த இதுவும் எடுக்கட்டும், வுட் ஆக்ஸும். ஸ்டோன் பிக் இது வுட்டு பிக்காக்ஸு இதாகிட்டு
இதாகிட்டு செத்துட்டு பிகாக்ஸு. அதனால தான் இதை வச்சு நம்ம வீடு கட்டிட வேண்டியதான். இங்கே என்னென்னமோ இருக்குது புதுசு புதுசாக. இந்த வுட்டை வச்சா நம்ம வுட்டை வச்சு கட்டல, இந்த இதை வச்சு மெட்டீரியலை வச்சு. பேர் நான் தெரில, சரியாக சொல்கிறேன் தெரியல. ஓக்கா அது பேர் ஓஏகேன்னு நினைக்கிறேன் அது பேர். ஆமாம் நினைக்கிறேன். இங்கே என்ன பண்ணலாம், இங்கே ஜன்னல் வைப்போமா, நல்லா இருக்கும்ல, சூப்பராக உடைக்கும். ஐயோ அது ஆக்ஸ் இல்லை. ஆமாம் கொஞ்சம் சும்மா நம்ம இப்போ சிம்பிளாக கட்டலாம். அடுத்த எபிசோடில் நம்ம கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக வீட்லேயே கான்சன்ட்ரேஷன்ஸ் எழுதுவோம். 3rd எபிசோடில் வேணால் நம்ம ஃபார்மிங் பார்த்துக்கலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் கைஸ் நம்ம அடுத்தடுத்த எபிசோடு போட முடியும். கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் நிறைய எபிசோடு போடுவேன் கைஸ். பாருங்கள் இதெல்லாம் வச்சிட்ருக்கேன். வச்சுட்டே இருக்கேன். வச்சுட்டு கீழே ஒன்று வச்சுட்டு இதை வச்சுட்டு இருட்டாகுது கைஸ். ஐயோ சாம்பி பயிரில் வர கத்துற சவுண்டு கேட்குமே. ஐயோ இந்த வீடு வர உட்டு பத்தலையே. சும்மா இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு கட்டிப்போம். சாம்பி பயில கடிச்சு விட போகிறானுங்க நம்மள. ஐயோ நம்ம என்ன சேவ் பாயிண்டே செட் பண்ணல கைஸ். சேவ் பாயிண்ட் செட் பண்ணலைன்னா நம்ம இங்கே நம்ம கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்கோம். நம்ம சாமி கொண்டுடுச்சுன்னா நம்மள்ட்ட எல்லா மெட்டீரியலும் போயிடும். கோல்லேருந்து எல்லாம் பண்ணும். இந்த இடத்த விட்டு நம்ம இப்போ எங்கேயோ போயிடுவோம் கைஸ். அதனால் முதல்ல வீடு கட்டி அதில் இது வைக்கணும். இன்னும் ரூஃப் மண்டே அடிக்குது கைஸ். கொஞ்சம் வீடை கொஞ்சம் குட்டியாக கட்டிட்டேன் கைஸ். மண்டே அடிக்கு ஜம்ப் கூட பண்ண முடியல. சரி நீங்கள் மேலே போய் கட்டுவோம் ஒழுங்கா. இருட்டா எல்லாரும் போய் பரவாயில்லப்பாங்க. அதெல்லாம் உடச்சி விட்டுப்போம் கைஸ். இதை உடைக்கவே முடியல கைஸ், ரொம்ப ஹார்டாக இருக்குது. உடச்சி விட்டேன். அவ்வளோதான் வச்சாச்சு கைஸ். என்ன கைஸ் இது முடிச்சாச்சு கைஸ். வாங்க டக்குன்னு முடிச்சு வேலையை முடிச்சிட வேண்டியதான். என்ன பண்ணுறது, ரூஃப் வேறு போடணும். இங்கே எங்கேயும் ஜாம்பி வரல, அது வரைக்கும் நல்லது. அங்கே ஸ்பைடர் கன்று வேறு தெரியுது. என்னடா பண்ணிக்கிட்டு எங்கடா மேலே நிற்கிற தலைவா, வணக்கம் அப்படின்ற. என்னாச்சு இப்போ என்ன பண்ணுறது, எப்படி மேலே ஏறுறது? முட்டை வச்சுருக்கானுங்க 2 முட்டை. சரி நம்ம அடுத்த எபிசோடில் கோழி குஞ்சுகளை வர வைக்கலாம். கோழி குஞ்சு நிறைய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வச்சு நிறைய இன்னும் பண்ண மாதிரி ஆக்கிடணும் கோழியை. அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது, டைம் இருக்குது. முதல்ல ஹவுஸ் கட்டிடலாம். என்ன கைஸ் இது கொஞ்சம் டைம் ஆகும். இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடலாம். இதெல்லாம் விடுங்க கைஸ். இதை வச்சுட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக போயிடலாம். டக்குன்னு ஃபாஸ்ட்டாக வச்சிடலாம் கைஸ். விடுங்க கைஸ், டக்குன்னு வச்சிடலாம். ஏன்னா டைம் ஆகுது, ரொம்ப டைம் ஆகிட்டு. ஐயோ அங்கே வர ஒன்று போயிட்டு அங்கே ஒரு பிளாக் வேறு போயிட்டான். என்ன பிரச்சனை, இப்போ நான் கீழே ஒன்றுனா அடி போட்டுருவானுங்க. 2 பிளாக் தான் இருக்காங்க. அங்கே ஒன்று போயிட்டு அது எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு தெரில. இப்போ வெட்டினா இங்கே மேலே நிற்குமான்னு தெரில. அவங்க வந்துட்டு கீழே எழுத்து குறைஞ்சிட்டு ஒரு ஆர்வத்தில் எதை பார்த்தாலும் குதிச்சிட்றேன் கைஸ். எனக்கு ஸ்டிக்கெலாம் இருக்குது, கொஞ்சம் பிடிக்கலாம். என்னடா மேலே ஏற மாட்டான். சரி மேலே ஏறு. ஐயோ இப்போ ஏற முடியாதா? சரி படிக்கட்டுனா கொஞ்சம் நிறையா வைக்கணும். வச்சாச்சு கைஸ். இருங்க வரேன். ஐயோ இங்கே வராது. இந்த கிராஃப்டிங் டேபிள் வர இருக்குது. கிராஃப்டிங் டேபிள்ன்றாங்க கைஸ்ண்ணா. சரி உடச்சி வேண்டியதான். இப்போ குறைச்சி. ஐயோ என்னது கைஸ், நம்மளுக்கு இது விளாடவே வர மாட்டேங்குது கைஸ். இருங்க கைஸ், அவ்வளோதான் எடுத்தாச்சு. இப்போ கொண்டு போய் இதை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வரணும். நான் ஜாம்பியை காமிக்கவோ? ஜாம்பியை வர எனக்கு வெயிட் பண்ணுங்கள். இங்கே வச்சிட வேண்டியதான். இங்கே வைக்கமா இந்த ஓரமாக வச்சிடலாம். அவ்வளோதான். சரி டோர் இருக்கா? டோருக்கு ஐயோ இது இல்லையா? நம்மளுக்கு உட்டு தான் பத்துக்கல கைஸ். பார்த்தீங்களா நம்மளுக்கு. சரி இந்த வீடு இப்போ முடிச்சுக்கலாம் கைஸ். கோழி நல்லா இருக்கியா? பாய் கைஸ். இந்த எபிசோட இது வரைக்கும் முடிச்சுக்கலாம் கைஸ். அப்புறமா பார்க்கலாம் கைஸ். பாய் டாட்டா குட் பாய் கைஸ்.